மகர ராசினருக்கு ஜூன் மாத பலன்கள் முழுமையாக 2024. மகரம், உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதங்கள். கிரகநிலை: தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி, தைரிய வீரியஸ்தானத்தில் சந்திரன், ராகு சுனஸ்தானத்தில், செவ்வாய் பஞ்சமஸ்தானத்தில், புதன், சுக்கிரன், சூரியன், குரு பாக்கியஸ்தானத்தில், கேது என கிரகநிலைகள் உள்ளன. கிரக மாற்றங்கள்: 9/6/2024 அன்று புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரண ருண ரோகஸ்தானத்திற்கு மாறுகிறார். 13/6/2024 அன்று சுக்கிர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரண ருண ரோகஸ்தானத்திற்கு மாறுகிறார். 15/6/2024 அன்று சூரிய பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரண ருண ரோகஸ்தானத்தில் மாறுகிறார். 26/6/2024 அன்று புதன் பகவான் ரண ருண ரோகஸ்தானத்தில் இருந்து கடத்திரஸ்தானத்திற்கு மாறுகிறார். பலன்கள்: நியாயம், நேர்மை, இதுதான் வாழ்க்கை என்றும் எண்ணும் மகர ராசினரே, இந்த மாதம் எல்லா வகையும் நல்லதே நடக்கும். பண வரவு ரத்து இருக்கும். எதிர்ப்புகள் விலகும். நீண்ட நாட்கள் தடைப்பட்ட வந்த காரியத்தை மீண்டும் செய்து முடிக்க முயற்சிகள் மேற்கொள்வீர்கள். வெளியூர் தகவல் சாதகமானதாக இருக்கும். சிலர் வீட்டை விட்டு வெளியே சென்று தங்க நேரிடலாம். வீண் வழக்கு விவகாரங்கள் வரலாம். எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. சுக்கிரன் சஞ்சாரத்தால் வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் வரலாம். சிலர் வெளியூர் பயணம் செல்வார்கள். எதிர்பாலத்தினருடன் பழகும்போது கவனம் தேவை. தொழில் வியாபாரம் சுமாராக நடக்கும். பார்ட்னர்களுடன் சேர்ந்து தொழில் செய்பவர்கள் கவனமாக செயல்படுவது நல்லது. கடன் தொல்லை தலை தூக்கலாம். எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணி சுமை, இடமாற்றம், அலைச்சல் போன்றவை இருக்கக்கூடும். தடைப்பட்டிருந்த பணம் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் அமைதி நிலவ குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே மன வருத்தம் உண்டாகலாம். பிள்ளைகளின் நலனின் அக்கறை காட்டுவது நல்லது. வாகனங்களில் செல்லும் போது கவனம் தேவை. பெண்கள் எதிலும் தேவையற்ற வீண் கவலை உண்டாக்கும். பயணங்கள் செல்ல நேரிடலாம். கடன் விஷயங்களை கவனம் தேவை. கலைத்துறையினருக்கு யோகக்காரகன் சுக்கிரன் ராசிநாதன் சனிக்கு கேந்திரம் பெறுவதால் எதையும் சாதிக்கும் திறமை அதிகமாக. நினைத்த காரியத்தை நினைத்தபடி நடத்தி முடிக்க முயற்சி மேற்கொள்வீர்கள். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைப்பதுடன் அவர்கள் நன்மையும் உண்டாகும். சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். நண்பர்கள் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் தாமதம் ஏற்படலாம். அரசியல் துறையினருக்கு மனம் வருந்தும்படி சூழ்நிலை ஏற்படும். மேலிடம் நீங்கள் சொல்வதை காதில் வாங்காத போல் இருப்பார்கள். எனவே எல்லாரையும் அனுசரித்து செல்வதால் நன்மை உண்டாகும். பழைய பாக்கினை வசூல் செய்வதில் வேகம் இருக்கும். நினைத்த காரியத்தை செய்து முடிக்க எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலன் தரும். வீண் மன கவலை உண்டாகும். மாணவர்களுக்கு மிகவும் கவனமாக பாடங்களை படிப்பது அவசியம். சக மாணவர்களுடன் நிதானமாக பழகுவது நல்லது. உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள் பயன் தராத முயற்சிகளை கைவிட்டு எந்த ஒரு வேலையும் ஆராய்ந்து செயல்படுவது வெற்றியை தரும். மாணவர் எதிர்கால நலன் கருதி எந்த காரியத்தையும் செய்வது நன்மை தரும். திருவோணம், எந்த நிலையிலும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். நீங்கள் பிடிவாத குணத்தை தளர்த்தி கொண்டால் எதிலும் முன்னேற்றம் காண முடியும். எடுத்த காரியத்தை வெற்றி கடகமாக செய்து முடிப்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள். அவிட்டம் 1, 2 பாதங்கள், வெளியூர் பயணங்கள் சாதகமான பலன் தரும். தொழில் வியாபாரம் மூலம் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். தொழில் வியாபார வளர்ச்சிக்கு தேவையான ஆதரவு கிடைக்கும்.